திருச்சிற்றம்பலம். அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாறு முத கடலை போற்றி, எம்பிரான் ஞானாசிரியர் மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருவாசகத்தில் 36வது பாடற்பகுதி திருப்பாண்டிப்பதிகம். சிவானந்த விளைவு. கட்டளை கலித்துறை. எழுத்தெண்ணி பாடுகின்ற இலக்கணம். பாண்டிய நாட்டில் இறைவன் சிவபெருமான் அடிகளுக்காக, மாணிக்கவாசக பெருமானுக்காக குதிரை சேவகனாக வந்து அருள் விளையாடல் செய்தமை பற்றி கூறும் பாடல்களை கொண்டது இப்பகுதியாகும். சிவானந்தம் விளைவித்தல் பற்றி பாண்டிப்பதிகத்திற்கு சிவானந்த விளைவு என்று குறிப்பு வரைந்துள்ளன. திருப்பாண்டிப்பதிகம். சிவானந்த விளைவு. கட்டளை கலித்துறை. முதல் பாடலிலே பருவரை மங்கைதன் பங்கரை. பருன பருத்த இமயமலை. இமயராசனின் மகளாக பிறந்தமையினாலே பருவரை மங்கை பாகத்திலே வைத்திருந்த காரணத்தினாலே பருவரை வரைனா மலைன்னு சொன்னேன். பருவரை மங்கை தன் பங்கரை. பங்கரைன்னும் போது பருவரை மங்கை தன் பங்கன் இல்லை பங்கர் அப்படின்னு முடிச்சுட்டு கூட்டல் ஐன்னு எடுத்துக்கிட்டு, ஐனா தலைவன் பொருள் கொடுத்துட்டு, இந்த பிரபஞ்சத்தின் தலைவனாக இருக்கின்றான், அவன்தான் அம்மையப்பராக இருக்கின்றான். அம்மையப்பராக எங்கு இருக்கின்றான்? திரு அண்ணாமலையாக இருக்கின்றான் என்று பொருள் கொள்ள வேண்டும். பாண்டியருக்கு அந்த அண்ணாமலையான் தான் பருவரை மங்கைதன் பங்கன் என்றாலே அது அண்ணாமலை. அந்த திரு அண்ணாமலையான் எங்கு வந்தார்? பாண்டிய நாட்டிற்கு வந்தார். பாண்டியருக்கு ஆரமுதமாக நின்றார். என்ன அப்படி ஆரமுதம் செஞ்சார்? வரை ஒன்றுமில்லாதவரை ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்று இருந்து நினைமீன்கள் அப்பிரசார். இப்படி எல்லாரும் சொல்றாங்க. அதனால்தான் அந்த ஒருவர் ஒன்றுமில்லாதவராக இருக்கின்றார். என்னடா அது வியப்பா இருக்குது. ஆமா, இந்த பிரபஞ்சத்தை ஒரு பூஜ்யம்னு வச்சுங்களேன். அந்த பூஜ்யத்துக்குள்ளே பல ராஜ்யங்களை அமைத்திருக்கின்றான் பெருமான். அதனால இந்த பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை அமைத்து அது நமக்கு இந்த உலகத்தை கொடுத்துக்கின்றான். இந்த உலகத்தை தேவர்கள்லாம் இயங்குகின்றார்கள். புவனியில் போய் பிறவாமையால் நாம் போக்குகின்றோம் அவமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பூமியில பிறந்தும் நாம அவம் செய்து கொண்டிருக்கின்றோம், தவம் செய்யவில்லை. தவம் என்ன? சிவனை நினைவதும் சிவ பூசை செய்வதும் அதுவே தவம். சிவமே தவம், தவமே சிவம். ஒருவரை என் வாழ்முதல் ஆகிய பொருளே. சரி சொல்லுவாங்க. ஒன்றுமில்லாதவர். இது ரொம்ப ஒரு பெரிய ரகசியம். பரவெளியை குறித்தது. ஏன்னா இந்த எல்லா நட்சத்திரங்களும் விண்மீன்களையும் 100% வச்சுங்களேன், மிச்சம் 99.5% இன்னும் இருளோன்னு இருக்கான் பரவெளியில். அப்போ மொத்த நட்சத்திரம் பரவெளியும் கேலக்சிலாம் சேர்ந்து 0.5% தான் இருக்கு. அப்படின்னா பாருங்க அது எப்படியாப்பட்ட பரவெளின்னு சொல்லி. அப்போ அந்த பெரிய பூஜ்யத்துக்குள்ளே ஒரு சின்ன ஓரத்தில் நட்சத்திரங்களும் கேலக்சிலாம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம பூமி எவ்வளோ சின்னதாக இருக்கும், அதில் நாம் எவ்வளோ சின்னது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? போட்டி பொறாமை தீய குணங்களுக்கெல்லாம் ஆட்படுறோம். இதையெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய பெருமானுடைய அந்த ஆற்றல் எப்படிப்பட்டது? அதனால் நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் திணைத்தனையும் சொல்லல்லாவ கேட்பவேன்னு சொல்லி மாணிக்கவாசகரை பாடியிருக்கார். பரவெளியை குறிக்கின்றதுனாலே ஒன்றுமில்லாதவர் மங்கை பங்கராக இருக்கின்றார். அவர் தான் ஒருவர். கழல் போது இறைஞ்சி அந்த திருவடி, நம்முடைய அறியாமையெல்லாம் கேள்விப்பதனாலே பெருமானுடைய திருவடிக்கு கழல் என்று ஒரு பெயர். போது மலர்கள் கொண்டு இறைஞ்சி இப்பிறப்பினில் இணைமலர் கொண்டு நான் இயல்போடு அஞ்செழுத்து ஓதி அர்ச்சுனைக்க வேண்டும். ஆனால் கோயிலில் போய் எல்லாம் என்ன சொல்கிறான்? பேரை சொல்கிறாங்க. தாங்கள் பிறந்த நட்சத்திரத்தை நாளை இதை சொல்லி அர்ச்சனை பண்ணுவீங்க. அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகன்னு சிவபெருமானே சொன்னதாக தெய்வ செக்கிழ சொல்கிறாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமும் கோயிலில் போய் உன் பேர் நட்சத்திரம் நாள் இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ண யாருன்னா அங்கே அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணுறதுக்கு உங்கள் பேர் நட்சத்திரம் கேட்டால் ஏங்க அர்ச்சனை பாட்டேயாகும்னு பெரிய புராணத்தை சொல்லியிருக்காங்க. இறைவனை பற்றி நீங்கள் போற்றி பாடுங்க, பூ தூவுங்க, நாங்களும் தூவுறோம் அப்படின்னு நாம கண்ணீர் பூக்களை சிந்தம். அதுக்கு பேர் தான் அர்ச்சனை. தெரிவர நின்று உருக்கி பரிமேல் கொண்ட சேவகனார். இந்த பரியின் மீது இவர் வந்த பரி உண்மையான பரி. சரிங்களா? நந்திய பெருமானே பரியா வந்தார்.
ஆனால் இவர் கூட வந்ததுங்கெல்லாம் நரி. அதெல்லாம் பரிதான் பார்வைக்கு, ஆனால் நரி. ஏன் அதை சொன்னால், நாம் நரி தந்துற மாதிரி நரி கூட்டங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள்லாம் எப்படி அந்த கண்ணை மூடிட்டு அந்த பறி என்ன பண்ண நேராக பார்க்கும், பார்த்தீங்களா? ரோடு மட்டும் தெரியும், அல்லது 2 கண்ணை மூடிவில்லை, மிரண்டு ஓடிட்டு வந்து பக்கம் அந்த குதிரை வண்டிக்காரங்களாம். அதே மாதிரி நம்மளும் நேர்கொண்ட பசு நந்தி மாதிரி இறைவனையே பார்த்துன்றதுக்காக அப்படி சொல்லு. ஒருவரை அன்றி, அதிலையும் ஒருவர் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கணும். எங்கெல்லாம் என்ன பிரிச்சுக்குங்க நீங்கள், ஐனா தலைவன் போட்டு. ஒருவரை அன்றி சேவகனார், சேவகம் செய்வார், ஓயாது ஒழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை. அவர் எவ்வளோ பிரபஞ்சத்தை ஆள்றவர். அவர் மாணிக்க வாசகர் பொருட்டு ஒரு குதிரை வீரனாக வந்திருக்காரு பாண்டி நாட்டில். அதுவும் சரிங்களா? அப்படின்னும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அதான் இவ்வளோ அற்புதமான ஒரு திருப்பாண்டி பதிகம்னு ஒரு பாடல் நமக்கு பாடப்பகுதியை நமக்கு தந்திருக்கார் மாணிக்க வாசகர். ஒருவரை அன்றி உருவறியாது என்றன் உள்ளம் அது. சரியா? வேற ஒருவரையும் நினைக்க மாட்டோம், சுவாமி மட்டும்தான் நினைப்போம். என் உள்ளத்தில் அவர் மட்டும்தான் இருக்கார். எங்கே பார்த்தாலும் சாமி தான். சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர் அந்தனர், அவர்தான் மாணிக்க வாசகர். அது இங்கே சொல்கிறார். என் உள்ளத்தில் அவர் தான் இருக்கார். ஒருவரையும் நினைக்க மாட்டேன், ஒருவரையும் எனக்கு அறிய வேண்டிய அவசியமும் இல்லை, சிவபெருமான் தான் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கெல்லாம் எப்போ வருதோ அதுதான் பெரிய நிலையை குறிக்கின்றது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ மார்கழி மாதத்துல பார்த்தீங்களா, சபரிமலைக்கு போகிறவங்க, அப்புறம் ஓம் சக்தி கோயில் மேல்மருவத்தூர் போகிறவங்கெல்லாம் சும்மா வழிநடையில் வழிபோக்காக ஒரு சுவாமியை பார்த்து போகிற மாதிரி அண்ணாமலைக்கு வராங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றது வேறு வழியில். சிலர் கிராமத்தில் இருக்க அனுப்ப மாட்டாங்க, இப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் அண்ணாமலையே நினைத்து வர வேண்டும், அண்ணாமலையை கண்டே தொழ வேண்டும். வழியுள்ள சிவன் கோவில்களை மட்டுமே பார்த்து கொண்டு சிவனையே நினைந்து யார் சிவனையே நினைக்கின்றார்களோ அவர்கள் அந்தனர் ஆகக்கூடிய தகுதியை பெறுகின்றார்கள். ஏன்? அன்பே சிவம். அன்பே எதனால் வரும்? அந்த அன்பும் அறத்தின்பால் வருவது. அப்போ அறத்தின்பால் வருகின்ற அன்பினாலே விளைவது அருள், அருள்னாலே இன்பம், இன்பத்தினாலே பேரின்பத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு. அதனால் இதை முதல் பாட்டு இப்படி சொல்கிறாருங்க. விரிவு கொஞ்சம் பெருசாக போனாலும் ஆர்வம் உள்ளவங்க கேளுங்க. சரியா? இதுக்கு பேரும் சிவயோகம்தான். சொற்பொழிவு கேட்கும்போது நம்ம ஓதல் ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல் சிந்தித்தல் நடக்கிறதுனால இதுவும் ஒரு நீங்கள் சிவயோகமாக எடுத்துக்கொள்ளலாம். சதுரை மறந்து அரிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம். இவ்வளோ அருமையான சொல்கிறாங்க பாருங்கள். சதுரை எப்போ பார்த்தாலும் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களே, இந்த உலகத்தில் பணக்காரங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை பற்றியே பெருமாட்சிப்பாங்க. பார்த்தீங்களா? ஏடா இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு, அதில் 0.5% தான் இந்த கேலக்ஸி நட்சத்திரம்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் நம்ம பூமி எவ்வளோ கண்ணுக்கே தெரியாது, தூசியோட சின்னது. தூசியில் கோடி மடங்காக வகுத்தா அதில் ஒரு தூசியில் 0.5 எப்படி சொல்ல தெரில, அவ்வளோ மைக்ரோ தூசி நாம் பூமி. அந்த பூமி எவ்வளோ பெருசு உங்களுக்கு தெரியும், அதில் நாம் எவ்வளோ இருக்கணும். அப்போ இதெல்லாம் நிர்வகிக்கிறவரை எப்படியாப்பட்ட சாமி. அதுதான் சொன்னேன், உன் சதுரப்பாடை பற்றி உன்னுடைய திறமை பற்றி உன் பெருமை பேசாத. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வேந்துன்னு திருவள்ளுவர் சொல்றார். அப்போது உண்மையிலேயே சதுரை மறந்து, உன்னுடைய சதுரை மறந்து தலைவனுடைய சதுரை நினைந்து சதுரப்பாடுடையவன் கெட்டிக்காரன் யாரு? இறைவன். ஏன் 9 ஓட்டை வச்சு அந்த 9 ஓட்டைக்குள்ளே உயிரை வெளியே போவாங்க நிற்க வச்சுருக்காங்க. எப்படியாப்பட்ட தலைவன் ஐயா. நாங்களாம் புரிஞ்சுனாதான் அண்ணாமலை ஜாலியாக இருக்கிறோம், இன்பமாக இருக்கிறோம். புரியாதவங்க என்ன பண்ணாங்க, சும்மா வழிபோக்கர்கள் மாதிரி விட்டு போகிறாங்க. அண்ணாமலைக்கு வந்தால் ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அண்ணாமலைக்கு அரோகரா. அப்போது சதுரை மறந்து அரிமால் கொள்வர். அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அந்த அடி ரொம்ப முக்கியமான அடிங்க. அரிமால் கொள்வர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சிதம்பரத்துக்கு பெரும்பற்ற புலிர்னு ஒரு பேர். பற்று நீங்கவனுங்கள்லாம் பற்று வைப்பாங்களாம், அதுக்கு பெரும்பற்று. அதே மாதிரி இந்த உலகத்தின் மால்லாம் மயக்கன் பொருள் எடுத்துக்கூடாது. அது இங்கேயும் மயக்கன் பொருள் தான். ஆனால் இங்கே என்ன மால் அப்படின்னா, தன் பெருமையை மறந்து ஞானப்பித்து கொள்வார்கள். சதுரிழந்த அரிமால் கொண்டு என்று போற்றி திருவள்ளுவரிலும் மாணிக்கவாசகர் பாடியிருப்பாருங்க. இதை இந்த ஞானப்பித்து கொள்ளுங்கள் எப்போன்னா அந்த காட்சி உங்களுக்கும் கிடைக்கும் பாருங்க. அப்படி காண்கின்ற போது உங்களுக்கு ஞானப்பித்து கூடும்.
இதை பறை அறிவித்தது போல யாம் அறிவித்தோம் இந்த பதிகத்தின் வாயிலாக உங்களுக்கு என்று நமக்காக பாடி கொடுத்துள்ளார் மாணிக்கவாசகர். கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து சூரியனையே மங்கச் செய்யும் ஒளி வடிவினன் விண்ணோர் மணித்தொகை வீரற்றார் போல் அப்படின்னு பாடியிருப்பார் சாமி திருவெம்பாவில். அதே போல சூரியனை மங்கச் செய்யும் ஒளி வடிவினன் தடுத்தாட்கொள்ளும் கழுக்கடை சூலம் கையேந்தி வந்தானாம் குதிரைவீரனாக. மதுரையில் உள்ளவர்க்கு அரசனாகிய பாண்டியனது மறுபிறப்பு நீங்கும்படி இவ்வாறு வந்துதான் தடுத்தாட்கொண்டான். ஆகவே அவன் குதிரை மேல் வருகின்ற காட்சியை சென்று காண்பது நம் குடி கெடுவதற்கு ஏதுவாகும் என்று பறையறிந்தார் போல கூறுகின்றார் நம்முடைய மாணிக்க வாசக பெருமான். குடி கேடு அப்படின்னும் போது என் குடியே கெட்டுவன்னு சொல்லி திட்டுறாங்க உலகே இல்லை. ஆனால் இங்கே குடி கேடுன்றது நாமார்க்கும் குடியுள்ளும் நமனை எஞ்சும் ஏமாப்போம் பிணியறியும் பணிவோம் அல்லம் சொல்கிறார் இல்லையா அப்பர் சாமி. அதுபோல் இந்த நாட்டு இந்த பூமியில் வந்து பிறக்கிறது பிறப்புக்கு வர்றது நமக்கு துன்பம். அதனால் இன்பமாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு சிவலோகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த பிறவிக்குடி இந்த பிறப்பெனும் பேதமை குடி கெடும், அதனால் நம்மளுக்கு சிவலோகம் குடி கூடும் என்று பொருள் கொள்ள வேண்டும். அடுத்தது 3வது பாடல். நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர். இந்த உலகத்துடைய இன்பத்தையே என்ன பண்ணுறோம், நாம் நீந்தி குளிக்கின்றோம். இதுதான் பேரின்பம்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் உலகத்தில் பார்த்தீங்களா இப்படியெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். நம்முடைய திருப்பரங்குன்றத்து மலை மேலே 1858 பக்கத்தில் அந்த ஆண்டருடைய படத்தை காமிக்கிறாங்க. அங்கே வந்து எந்த தர்கா இருக்கலாம் இல்லை, ஆனால் இப்போ மட்டும் இருக்குதுன்றான். அதான் ஏன்னு தெரியல, எப்படி வந்ததுன்னு தெரியல. அப்போது இந்த திருவாசகம் இதெல்லாம் பாடநூலாக வச்சுருந்தா, சிறு வயதுலேருந்து அறத்தை போதிச்சிருந்தா சரிங்களா, அதுக்கு நம்முடைய நாகரிகமும் நம்முடைய தமிழும் பெரிய பண்புகளையும் பெரிய மனித மாண்புகளையும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறத்தரவார் என்ற எழுதி வைத்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழக்கூடிய அற்புதங்களை கொண்டது நம்முடைய தமிழ் தேசியம். சரியா, இதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டான்? எல்லாரும் நல்லா இருந்தால் அவங்களும் நல்லா இருக்க போகிறோம். அதுதான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சொல்கிறார். அப்போ நமச்சிவாயினா அந்த உலகம் தான் நமச்சிவாய, நமச்சிவாய தான் அந்த உலகம். அதனால் உலகம் எல்லாம் வாழ்ந்தால் நாமளும் நல்லா வாழ போகிறோம். நீர் மேலே எழுத்து நிற்குமா, அழிந்திடும். அதுபோல தான் இந்த உலக இன்ப வெள்ளன்ற அதில் நீந்தி குளிக்கின்ற நம்முடைய நிலை. இன்பம்னு சொல்லாமல் நீரின்ப வெள்ளம் நீங்கள் நாம் குளிக்கிறது, பாரின்ப வெள்ளம் கொல பரிமேல் கொண்ட பரிமேல் அழகனாக வந்தார், பாண்டிய வீரனாக வந்தார், குதிரை வீரனாக வந்தார். இதை பார், இதுதான் பேரின்ப வெள்ளம், இதுதான் ஓர் இன்ப வெள்ளம். இன்பம் என்று சொல்லாமல் இன்ப வெள்ளம் என்று சொல்லுகின்றதை நாம் உற்று நோக்க வேண்டும். பேரின்ப வெள்ளத்துள் பெய்கழலே சென்று பேணுமினே. அப்படி பேரின்ப வெள்ளத்துள் நம்மை கொண்டு செலுத்துகின்ற மந்திர திருமேனியாக இருக்கின்ற சிவாயனம் என்ற மந்திரத்தின் உட்பொருளாக இருக்கின்ற நடராஜ பெருமானை சிந்தித்து சிந்தித்து பெருமானுடைய கடல் பெய்கடல் அப்படியே மழை மாறி கருணை மழை மாறி கொட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய அந்த அறிவொளியை நம்முடைய அறியாமை நீக்கி நமக்கு அறிவொளி மழையை தருகின்ற பெரும் கருணையாளாக இருக்கின்ற அந்த பெய்கடலை சிவலிங்கத்தை பூசை பண்ணுங்கள், மந்திர திருமேனியை தியானத்தானில் நிறுத்துங்கள், வேள்வி செய்யுங்கள். இந்த 3வது பாட்டில் நிறைவில் பெய்கடலே சென்று பேணுமினே பேணி தொழுதன்ன பேறு பெற்றாரே அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தில் உபதேசத்தில் வரும். எனவே அன்பர்களே, பேணுதல் என்றது சிவ பூசை செய்தல். ஒரு குழந்தைக்கு எப்படி குளிப்பாட்டி பொட்டு வச்சு சோறு ஊட்டி அமுதூட்டி புது சொக்கெல்லாம் போட்டு அழகாக வச்சுக்கிறோமோ அதுபோல் அவரவர்களுடைய உயிர்களுக்குள்ளே இருக்கின்ற அவரவருடைய உயிர் ஆத்மலிங்கத்தை நாளும் பூசை செய்ய வேண்டும், அதை பேணி தொழ வேண்டும். அப்படி தொழுது பெய்கடலாக இருக்கக்கூடிய சிவாய நம மந்திரத்தை தியானத்தாரத்திலே நிறுத்த வேண்டும். அதுக்கு பிறகு தான் தவம். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். சிவா மாணிக்கவாசரே குருவா வருவார். மாணிக்கவாசரே குருவா தியானம் செய்யுங்கள் அப்படின்னு இந்த 3வது பாட்டில் பேணுமினே என்ற ஒரு சொல்லுக்கு நாம் விளக்கத்தை பார்க்கலாம். அடுத்த பாட்டு 4வது பாட்டு. செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின்.
தென்னன் நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவு ஒன்கதிர்வாள் உரை கழித்து ஆனந்த மா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே அப்படின்னு பாட்டில் சொல்றார். இந்த பாட்டினுடைய பொருளா, அறிவு ஒன்கதிர் வாழ் உரை கழித்து ஆனந்த மா கடவி அப்படின்ற ஒரு அடி வருகின்றது. இந்த அடிக்கு அறிவு ஞானமாகிய ஒளிக்கதிரை வீசுகின்ற வாளை உரையினின்றும் எடுத்து பேரானந்தமாகிய குதிரையை செலுத்தி இந்த உலகத்திலே வருகின்றான் பாண்டி வீரனாக சிவபெருமான். பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் வஞ்ச போல்சாணி மாதிரி சொல்றாங்க. இந்த பிறவிக்கு நல்லவர், மீண்டும் மீண்டும் பிறப்பு வேணுன்றவங்க, அவங்க போய் அந்த குதிரை வீரனை பார்த்துடாதீங்கடா, மதுரைக்கெல்லாம் போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் பிறவி வேணுன்றீங்களே, மீண்டும் மீண்டும் அந்த பிறவி துன்பத்தில் ஈடுபட்டு நேருங்க, போங்க, பிறந்து பிறப்பதற்கே தொழிலாக இறக்கின்றாருன்னு அப்பர் சாமி சொல்லுவார். ஆனால் பிறவி வேண்டான்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும்? ஞானவாளை உரை நீக்கி ஆனந்த குதிரையை செலுத்தி வருகின்றானே சிவபெருமான், அவன் முன்னே எதிர்பட்டு அந்த திருக்காட்சியை திருவோலக்கத்தை காண வேண்டும். அப்படி எதிர்பட்டு யார்களெல்லாம் அந்த திருக்காட்சியை காண்கின்றார்களோ அவர்களுடைய பிறப்பை ஒரு மரத்தை வெட்டி சாய்ப்பது போல அந்த பிறவி வெட்டி சாய்ப்பானா நம்முடைய மதுரை பாண்டி நன்னாட்டு குதிரை வீரனாக வருகின்ற சிவபெருமான் என்று இந்த பாட்டில் காட்டுகின்றார். இருநிலம்னா இந்த பூமி இருக்கின்ற நிலம், பெரிய நிலம். இந்த பிறவியிலே எதிர்பட்டு திரு தரிசனத்தை பார்த்தவர்களுக்கு பிறப்பை வெட்டி வீழ்த்தி அவர் தம் திருவடி என்கின்ற பேரின்ப உலகத்திலே இருந்து வாழும்படி எற்காலத்தும் பல்லோரும் ஏற்ற பணிந்து இருக்கும்படி செய்வார் என்பது நுட்ப பொருள். சிவா. அடுத்து 5வது பாடல், காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் அப்படின்றார். உய்தல்னா கிடைத்தறுதல். அப்போது காதல் செய்யணும். காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது. பதிகங்களை ஓதணும். பாடல் 10 வல்லார் பாவம் பறைவரே அப்படின்னு சொல்கிறார். அதனால் பாவம் நீங்கி சிவம் வாங்கி நலம் ஓங்கி பேரின்பத்துக்கு போகணும். அதற்கு உலகத்தவருக்கு, உலகில் இன்பத்தில் ஈடுபட்டவர்களுக்கு காலம் ரொம்ப நாள் பிடிக்கும். ஆனால் நமக்கு காலம் உண்டு. அதாவது 7 வித்யா தத்துவத்தில் கால தத்துவம்னு ஒன்று இருக்குது. அந்த கால தத்துவத்தையும் இடத்தத்துவத்தையும் வெட்டிட்டோம்னா மீண்டும் பிறவி இல்லை. சரிங்களா? அதுதான் காலம் உண்டு ஆகவே காதல் செய்து உய்மின் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். என்ன காலம் உண்டு? கால தத்துவத்தை வெல்லுகின்ற காலம் உண்டு. எல்லாரும் மதுரைக்கு வந்து அந்த குதிரை வீரனை பாருங்க. அது திருவிழாலாம் பண்ணுவாங்க. அப்போ போய் நம்மளாம் பார்க்கணும். திருப்பாண்டி பதிகத்தை படித்தவங்க அம்மை அங்கையர்கண்ணி உடனாகிய அப்பன் ஆளவாய் அப்பனை சொக்கநாதனை கண்டு கண்ணார அந்த பதிகத்தை பாடி நீர் புகுத்து அற்புதமாக பேரின்ப வெள்ளத்தில் புக வேண்டும் என்று இந்த பாடல் மாணிக்கவாசகர் காட்டுகின்றார். அதில் கடைத்து அருக கருதறிய ஞாலம் உண்டானோடு நான்முகனும் திருமாலும் பிரம்மனும் கருதத்துக்கு அரியவன் சிவபெருமான். வானவர் நன்னறிய, வானவருக்கும் அவரால் பிடிக்க முடியாது. ஆழம் உண்டான். ஏன் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் போய் வேண்டாங்க சாமி, அதனால் அவங்களுக்காக அந்த நஞ்சை உண்டான், விடத்தை உண்டான். அப்படி ஆழம் உண்டவன் எங்கள் பாண்டி பிரான். அந்த அன்பை பாருங்க. எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூலப்பண்டாரம் வழங்குகின்றான். வந்து முந்துமினே. மூலப்பண்டாரம்னா கருவூலங்க. இது சேமநிதி கருவூலம். ஏன் பெரிய நிதி, செல்வாய செல்வம். எது? திருநீர். மூலப்பண்டாரன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? திருநீர் தான் பெரிய கருவூலம். ஏன் இந்த திருநீரை மங்காமல் நம்ம பூசினா 81 பயனுடையன்னு திருஞான சம்பந்தர் மந்திரமாக நீர் பதிகளில் பாதி கொடுத்துருக்காரு. அது மாதிரி திருமூல தேவனார் கங்காளன் பூசும் கவச்ச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரேன்னு சொல்கிறாரு. அது நமக்கு மூலப்பண்டாரமாக சைவர்களுக்கு. ஏன் சைவர் என்ன, எந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கும் மூலப்பண்டாரமாக விளங்குவது திருநீரே. சரியா? திருநீர் 3 கீட்டா பூசி தான் சிவன் கோவிலுக்குள்ளே வரணும். ராஜகோபுரத்தை வணங்கி உச்சி கூப்பி கையரோடு அந்த ராஜகோபுரத்துக்குள்ளே நுழையணும் அப்படின்னு தான் விதி. நம்ம அண்ணாமலையில் யாரும் திருநூறு வச்சுக்காமல் நிறைய பேர் வராங்க. உச்சி கூப்பி வணங்குறதில்ல, ராஜகோபுரத்தை வணங்குறதில்ல, அந்த இடத்துல கற்பூரத்தெல்லாம் ஏற்றி இதே கச்ச கச்சக்கத்தான் வச்சுருக்காங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும். உலகெல்லாம் சிவபுரம் ஆகணுன்ற கனவுகளோடு அடியன் இருக்கின்றேன். சரி, நனவாகும். சாமி கண்டிப்பாக செய்து கொடுப்பார். எப்பாவது கருவூலத்தை அள்ளி அள்ளி தருவாங்க திறந்து பொருளை மக்களுக்கு.
அதனால நம்ம மதுரை ராஜா என்ன பண்ணுறாருன்னா, திருவிழா காலத்தில் தன்னை வந்து பார்க்கிறவளுக்கு அந்த திருவருட்செல்வத்தை தருகின்ற திருநீற்றை அள்ளி வழங்குகின்றார். எல்லோரும் வந்து கண்ணார கண்டு பூசிக்கொள்ளுங்கள், அதுவே நமக்கு நல்ல காலம். காலம் உண்டு, ஆகவே திருநீரை பூசி திருவருட்பயனை நுகர திரு அருட்பெரும் ஜோதியாக விளங்குகின்ற அண்ணாமலையார் தான் அங்கேயும் ஆலவாயப்பனாக இருக்கின்றார், சென்று காணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றாருங்க. திரு பாண்டி பதிகத்தில் 5 பாடலுக்கு விளக்கம் பார்த்தோம். இது பகுதி 1 வச்சுக்கிட்டு பகுதி 2 மற்ற 5 பாடல்களுக்கு விளக்கம் பார்க்கலாம். சிவா திருச்சிற்றம்பலம்.